தீர்க்க தரிசனங்களின் பட்டியலையே என்னால் தர முடியும். உதாரணத்திற்கு ஆதியாகமம் அதிகாரம் 4 வசனம் 12, தேவன் காயினை பார்த்து நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்கிறார். சில வசனங்கள் கழித்து வசனம் 17 காயின் ஒரு பட்டணத்தை கட்டியதாக சொல்கிறது. நிறைவேறாத தீர்க்க தரிசனம். எரேமியா புத்தகம் அதிகாரம் 36 வசனம் 30 படித்தீர்களே ஆனால், யோயாக்கினின் தந்தையான யோயாக்கிம், உன் சிம்மாசனத்தில் வேறு யாரும் அமர முடியாது, யோயாக்கிமிற்கு பிறகு தாவீதின் சிம்மாசனத்தில் யாரும் அமர முடியாது என்கிறார். ஆனால் 2 ராஜாக்கள் அதிகாரம் 24 வசனம் 6 படித்தீர்களே ஆனால், யோயாக்கிம் இறந்த பிறகு யோயாக்கின் சிம்மாசனத்தில் அமர்ந்ததாக சொல்கிறது. நிறைவேறாத தீர்க்க தரிசனம். இறைவனின் வார்த்தை இல்லை என்று நிரூபிக்க ஒன்று போதும். ஏசாயா அதிகாரம் 7 வசனம் 14 பாருங்கள். ஒருவரின் வருகையை பற்றி தீர்க்க தரிசனம் உள்ளது. ஒரு கன்னி பெண்ணிற்கு பிறப்பார், அவர் பெயர் இமானுவேல் என்று சொல்கிறது. கிறிஸ்தவர்கள் இதை இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக சொல்கிறார்கள். கன்னி பெண்ணிற்கு பிறப்பார். அதற்கு தரப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை அம்லா. அதற்கு கன்னி பெண் அல்ல, இளம் பெண் என்று அர்த்தம். எபிரேய மொழியில் கன்னி பெண்ணிற்கு பெத்துலா என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வசனத்தில் அது வரவில்லை. நாம் ஏற்றுக்கொள்வோம், உடன்பாட்டு அணுகுமுறையில் ஏற்றுக்கொள்வோம். கன்னி பெண்ணாகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இமானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்கிறது. ஆனால் பைபிளில் இயேசு கிறிஸ்து அவர்கள் எங்குமே இமானுவேல் என்று அழைக்கப்படவில்லை. நிறைவேறாத தீர்க்க தரிசனம். என்னால் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களின் பட்டியலையே தர முடியும். பைபிளை தவறென்று நிரூபிக்க ஒன்று போதும். நான் சிலவற்றை தந்துள்ளேன். உங்கள் சாத்தியக்கூறியல் கோட்பாட்டின்படியே பைபிள் இறைவனின் வார்த்தை இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது. அங்கே நிறைவேறாத தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7 அதிகாரம் 14 வசனத்திலே, கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இயேசு இம்மானுவேல் என்று எங்கேயுமே அழைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுகிறது பார்க்கிறோம். இயேசு எங்கேயாவது இம்மானுவேல் அழைக்கப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஆனால் வேதாகமத்திலே அங்கே வாசிக்கும் பொழுது அவள் கன்னிகை கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாள். கன்னிகை என்பது கன்னி பெண்ணையும் குறிக்கும், கன்னி பெண்ணாக இருந்த, அதாவது கன்னிகை கர்ப்பவதியாக குறிக்கும், கன்னிப்பெண் திருமணமாகி கர்ப்பவதியாக குறிக்கும். கன்னிப்பெண் திருமணமாகி கர்ப்பவதியாக பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லுகிறது கன்னிகை கர்ப்பவதியாக தான் அது இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பில் நிறைவேறியது என்பதை வேதாகமம் சொல்லுகிறது. குர்ஆனும் அதை விட்டுக் கொள்கிறது. அப்படியானால் இயேசு இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது மரியாளுக்கு சொல்லப்படுகிற ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது பார்க்கிறோம். இம்மானுவேல் என்கிறதுக்கான அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் 1:1 பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட அனுபவம் தான் இம்மானுவேல் என்பது. அது தனிப்பட்ட பெயரிலே அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியிலே அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இம்மானுவேல். ஆனா அதே நேரத்தில் அவர் உலக மக்களுக்காக பொதுவாக சொல்லப்படும் பொழுது அவர் ரட்சகர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எனக்கு இயேசு இம்மானுவேலாக இருக்கிறார், உங்களுக்கு இயேசு இம்மானுவேலாக இருக்கிறார், மரியாளுக்கு இயேசு இம்மானுவேலாக இருந்தார் என்பதை தான் அறிகிறோம். இயேசு அவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அனுபவத்தை கொடுக்கிற அற்புதமான பெயர் இம்மானுவேல் என்பது. அதனால அதை அழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது வெளியே சொல்லப்படக்கூடிய பெயராக அல்ல, அது தனிப்பட்ட அனுபவத்தின் பெயராக இருக்கிறது என்பதை நாம வேதத்தின் அடிப்படையில தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் இப்போ ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது முகமது அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹதீஸ் புகாரி ஹதீஸ்ல 732 பார்க்கும்போது எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. 5 பேர்ல ஒரு பெயர் கூட அவர் வாழும்போது அவர் கூப்பிட்டுதான் தெரியும். ஆனால் எனக்கு 5 பேர் இருக்கின்றார். என்ன காரணம்னா அவருடைய ஊழியத்தின் அடிப்படையிலே சில பெயர்களை சொல்லுகிறார். எனக்கு அந்த பெயர் இருக்கு, எனக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த 5 பேர்களும் அவர் அழைக்கப்பட்டவராக தெரியவில்லை. வேதாகமத்தில் இயேசுவுக்கு 100கணக்கான பெயர்கள் உண்டு. அல்லேலூயா. அவருக்கு அல்பா ஒமேகா என்ற பெயர் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை 1 யோவான் 1:1 பார்க்கிறோம், அவர் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்த 1:17 வாசிக்கிறோம், அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:24 அவர் தேவனுடைய ஞானம் என்று சொல்லப்படுகிறார். யோவான் 14:6 அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார், வழி என்று சொல்லப்படுகிறார். லூக்கா 6:5 அவர் ஓய்வு நாளின் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறார். 2 தீமோத்தேயு 3:16 அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. இது மாதிரி 100கணக்கான பெயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதனால நமக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த இடத்துல இயேசு இம்மானுவேலாக இருந்தார் என்பதுல நமக்கு எந்த ஒரு டவுட் இல்லை. இது நிறைவேறின தீர்க்க தரிசனம். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, குர்ஆனுடைய 28ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல நாம் அவர்கள் சங்கையான இடத்தில் பாதுகாப்பாக வசிக்கும்படி வைக்கவில்லையா, இணை கற்பிப்போர் அசுத்தமானவர்கள், எனவே அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு இவ்வாண்டு நெருங்கக்கூடாது. அடுத்து சொல்லு பாருங்க,
அடுத்து உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாக இருக்கிறது 3:97 சொல்லுகிறது. அங்கே மக்காவை குறித்து சொல்லும் பொழுது 2:125 காபா என்னும் வீட்டை நாம் மக்களுக்கு ஒதுங்க இடமாகவும் இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். காபாவை எப்படி ஆக்கினாங்க? பாதுகாப்பான இடமாக ஆக்கினோம். யாருக்கு? முஸ்லிம்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு அது எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்பது 1970 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் காபாவை முற்றுகையிட்டு பிடித்து விட்டார்கள். காஃபிர் நாடுகளுடைய உதவியினால தான் அதை தப்பிக்க வைக்க முடியுது. இஸ்லாமிய பெயரின்படி இஸ்லாமிய அமைப்புகள் அல்லாத இஸ்லாமிய விசுவாசத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் காஃபிர் நாடுகள். அப்படி பார்த்தா ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளோட உதவியோடு தான் அன்றைக்கு காபாவை தப்புவிப்பதற்கு அவங்களால் முடிந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கடந்த சில நாட்களுக்குள்ள கூட முன்பாக கூட பத்திரிகைகளை வாசித்திருக்கிறீர்கள், காபாவிலே கட்டிடம் இடிந்து விழுந்து அங்கே டெரரிஸ்ட் பிரச்சனை வந்திருக்குது, குண்டு வெடித்திருக்கு, நெருக்கல்ல ஒருத்தர் மிச்சு சாத்தான கல்லறிய போறோம்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிருக்காங்க, அங்கே ஒரு மிதித்து செத்து போயிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றா அதை பாதுகாப்பான இடமாக ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு என்ன ஆகல, நிறைவேறவில்லை. அது நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால பைபிள்ல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் நிறைவேறாதல்ல, அது நிறைவேறின தீர்க்க தரிசனம் என்று அறியலாம். அடுத்தாக அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 4:12 காயின் நிலையற்று அலைகிறவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 4:2 காயின் பயிரிடுகிறவனாக இருந்தான், ஒரு பட்டணத்தை கட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது முரண்பாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. விஞ்ஞான தீர்க்க தரிசன முரண்பாடு. காய் நிலையற்றவனாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவன் எப்படி இருக்கு, பயிரிடுவான், என்னப்பட்டிருக்கு, அவன் பட்டணத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இதுல எப்படி இதை எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதாவது பிற்காலத்தில் சாபத்துக்கு பிறகு இங்க ஆண்டவர் அவன் நிலையற்றவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். நாம ஏற்கனவே பார்த்தா அவன் பயிரிடுகிறவனாக ஒரு இடத்துல குடியிருக்கிறவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இனி உன்னுடைய நிலம் உனக்கு பலன் தராது அப்படின்னு சொன்னார். இவன் ஒரு பட்டணத்தையே கட்டினாலும் நிலையற்றவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னா வேதாகமத்திற்கு சொன்ன நிறைவேறுகிறதுக்கு வேற எதுவும் இல்லை. நிலம் பலன் கொடுக்காத ஆகி போச்சுன்னா அவன் பட்டணத்தையே கட்டி ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவன் என்ன பண்ணணும், சாப்பாட்டுக்காக வெளியே போய் தான் ஆகும். ஆண்டவர் சொன்னா உன்னுடைய இடம் உனக்கு பலன் தராது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். அப்ப நிலையற்றவனாக தெரியுமான்னா நீ பட்டணத்தை கட்ட மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, நீ உட்கார்ந்து சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம். அது வேதாகமத்தில் இருக்கிற தரிசனத்தின்படி நிறைவேறியது. அவன் நிலையற்றவனாகத்தான் இருந்தான் ஒழிய இவர்கள் சொல்ல ஒரு பட்டணத்தை கட்டிட்டு அவன் உட்கார்ந்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவனுக்கு அவனுடைய நிலம் பலன் தராது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படியானால் அவன் பட்டணத்தை கட்டினாலும் அது பலனில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால வேதாகமத்திற்கு தரிசனம் தெளிவாக இருக்கிறது, அதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. ஆனால் ஹதீஸ்ல பார்க்கிறோம், முஸ்லிம் ஹதீஸ் 5655 அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே முகமது அவர்களிடத்திலே இறுதி நாள் யுக முடிவு நாளை பற்றி கேட்கப்படுகிறது. அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்றாரு, இவன் பெருசாகிறதுக்குள்ள யுகம் முடிஞ்சு போயிடுவோம், யுக முடிவு நாள் வந்துருவோம் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு வரைக்கும் யுகம் முடிஞ்ச மாதிரி தெரியல, அந்த பையன் பெருசாகி செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால யுக முடிவு நாள் என்பது இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த முன்னறிவிப்பானது இன்றைக்கு நிறைவேறவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறதை பார்க்கிறோம். அடுத்த முன்னறிவிப்பாக அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோயாக்கீனுடைய மகன் யோயாக்கீன் அரசாட்சிக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏற்கனவே இதை புரிஞ்சிருக்கிறீங்க. இதை நான் உங்களுக்கு இது வேற ஒரு கேள்வியாக இருக்கிறது, தீர்க்க தரிசன முரண்பாடு என்று. ஆனால் யோயாக்கீமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியிலே ஒருவனும் அரசாட்சிக்கு வருவதில்லை. யோயாக்கீமை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா அவருடைய மகன் யோயாக்கீன் என்ன ஆகிறாரு, அரச ஆட்சிக்கு வருகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றது தீர்க்க தரிசன முரண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே நம்ம இதுக்கு வேதத்திலிருந்து அழகாக பதில் கொடுத்திருந்தோம். யோயாக்கீன் அரசாட்சிக்கு வந்தது தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துல அல்ல, தன்னுடைய தாத்தாவாகி யோசியாவினுடைய ஸ்தானத்துல. அதனாலதான் மத்தேயு சொன்னார், யோசியா யோயாக்கீனை பெற்றான், எக்கோனியாவை பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வேதாகமத்தின் தரிசனம் லிட்டரலா நிறைவேறிச்சு. எப்படின்னா அவன் தன் தந்தையுடைய வழியில அரசாட்சிக்கு வரவில்லை, அவன் தன் தாத்தாவுடைய வழியில தான் அரசாட்சிக்கு வந்தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால வேதாகமத்தில் எந்த ஒரு தீர்க்க தரிசன முரண்பாடும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்னொரு முரண்பாடு குரான்ல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன முரண்பாடு குரானுடைய 5ஆம் அத்தியாயம் 64வது வசனத்திலே அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம், யூதர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அணைத்து விடுகிறான். அப்படிங்க
யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அணைத்து விடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பல யுத்தங்கள் நடந்திருக்குது, யூதர்கள் செய்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அணைச்ச மாதிரி நமக்கு ஒண்ணுமே தெரியல. அதுலயும் கடைசி 5 யுத்தங்கள் நடந்த மாதிரி நமக்கு வரலாறுகள் சொல்லுது. இந்த 50 வருஷத்துல 5 யுத்தத்திலேயும் யூதர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்கன்றதும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா இன்னும் பாருங்க, குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயம் 112ல அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது. யாரு? யூதர்கள். அல்லாஹ்விடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் அவர்களுக்கு பாதுகாவலான ஒப்பந்தமின்றி அவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஏழ்மை அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு யூதர்கள்ல தான் பெரிய பணக்காரர் இருக்கான், பெரிய உலகத்துல பெரிய பணக்காரன் ராக்ஃபெல்லர்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றாரு அவர்களுக்கு ஏழ்மை விதிக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்க்கதரிசனம் எங்க நிறைவேறிருக்கா? நீங்க பார்க்க முடியுமா? எங்கேயுமே பார்க்க முடியாது. இது தீர்க்க தரிசனம் நிறைவேறாத தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இவைகள் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்.